Hi, Assalamualaikum friends. Welcome to my channel Rizner Iran vlog. இன்றைக்கி எங்களோட 4th years anniversary. அதுக்கு நான் வந்து கேக் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து கேக் ரெசிபியை வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துக்கிறேன் அண்ட் செக் பண்ணி பாருங்கள். இது எங்களோட anniversary வந்து 27th. நான் வந்து 26 இது கேக் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோட கேக் செஞ்சு ஐசிங் எல்லாம் போட்டு இந்த ஐசிங் ரெசிபியும் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தாக்கா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோங்க அண்ட் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கேக் கட்டிங் எல்லாம் முடிஞ்சு என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ரொட்டியும் சோயா மீட் டெவலும் செஞ்சு தந்தார். நான் இந்த சோயா மீட் டெவல் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துக்கிறேன், அதையும் பற்றி செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இதுதான் என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு தந்த கிஃப்ட். இது ரெட் கலர் டாப் கொண்டும் இது வந்து பிளாக் கலர் டாப் கொண்டும் இது நான் என் ஹஸ்பண்டுக்கு கொடுத்த கிஃப்ட். ஷூ வந்து இந்த கிஃப்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நாங்கள் வந்து கார்டனிங் டிப்ஸ் வந்து பார்ப்போம். இது வந்து ஒனியன் அண்ட் கார்லிக் அதுவல்டு தோல் வெளுத்தனா அண்ட் அந்தந்த டே வந்து டீ போடுவீங்க தானே, அந்த டீ தூளையும் வந்து வேஸ்ட் பண்ணாமல் இதில் போட்டு சோக் பண்ணி வைக்கணும். இது நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் வந்து ரிஃப்ரெஷ்ஷாக ஒரு டீயோடு எங்களோட மார்னிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் இது வந்து நான் வந்து என் அம்மா தந்து இது பிளான்ட் ஒன்று தான். பார்ப்போம் இது நான் எப்படி ப்ளேஸ் பண்ணுறேன்ட்டு. யார் யாருக்கு கார்டனிங் பிடிக்க வேண்டும் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நார்மல் மண்ணும் இது கம்போஸ்ட் போகிறேன். இதை நான் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் செய்ய போகிறேன்.
இதுதான் நான் வந்து ஃபுல் டே நைட் சோக். எல்லாம் பிளான்ட்ஸ்க்கும் கட்டாயம் ஃபர்டிலைசர் முக்கியம். இந்த நான் அலோவேராவை வேறு பாட்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஏனென்றாக்கா எனக்கு ஒரு பிளான்ட் ஒன்று தானே, அது வந்து நான் வாங்கி மிச்சம் நாளைக்கு அது வந்து வளருதே இல்லை. சரி நான் பார்த்தேன், அதை வந்து எடுத்து போட்டுட்டு நான் வந்து இந்த பாட்டில் அலோவேராவை வெப்பமெண்டு. எங்களோட ஹோமில் எல்லாம் ஸ்பெஷல் டேக்கும் நான் வந்து பிரியாணி தான் செய்வேன். அதே மாதிரி எங்களோட ஆனிவர்சரிக்கும் நான் வந்து தம் பிரியாணி செஞ்சேன். இந்த ரெசிபியும் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் வெரி ஈஸி ஆகிக்கும். அண்ட் அதே மாதிரி வெரி டேஸ்டி ஆகிக்கும் இந்த பிரியாணி. கட்டாயம் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிரியாணியோட ஸ்பெஷலாக ஒன்றும் செய்யலை, சைட் டிஷ் ஒன்றும் சிக்கன் கறி ஒன்று மட்டும்தான் செஞ்சுருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ எண்டுக்கு வருது. இதுதான் என்னோட ஆனிவர்சரி ஸ்பெஷல். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.